ஒரு பொண்ணு அவளோட பாஸ் கிட்ட இருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே போறதுக்கான லெட்டர்ல கையெழுத்து வாங்குறா. ஆனா அவ கம்பெனியை விட்டு போக போறான்னு தெரியாமயே பாஸ் கையெழுத்து போட்டிருப்பாரு. நீங்க 2 பேரும் 4 வருஷமா ஒன்னா இருக்கீங்க, என்ன பிரச்சனை? நான் வேணா அவர்கிட்ட பேசவா அப்படின்னு தோழி கேட்க, தேவையில்ல, நாங்க 4 வருஷமா ஒன்னாதான் வாழ்ந்தோம், அது உண்மைதான். ஆனா இப்போ அவருக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அதான் நான் விலகிடுறேன் அப்படின்னு வேதனையோட சொல்றாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு ஷாப்பிங் போயிட்டு வர திடீர்னு கால் தடுமாறி கீழே விழ போனப்போ அந்த பையன் தான் அவளை தாங்கி பிடிச்சு காப்பாத்திருப்பான். அன்னைக்கே அவன் மேல இவளுக்கு காதல் வந்துடும். ஒரு நாள் அதை சொல்லும் போது, உனக்கு பணம் தானே வேணும், என் பணத்தை எடுத்துக்கோ, ஆனா என் மேல ஆசைப்படாத அப்படின்னு அந்த பையன் அலட்சியமா சொல்லிடுவான். எனக்கு உன் பணம் வேணாம், உன்னோட உண்மையான அன்புதான் வேணும் அப்படின்னு இந்த பொண்ணு அடம்பிடிக்க, சரி என் கூடவே இருன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு இவரு பர்சனல் அசிஸ்டன்ட் வேலையும் போட்டு கொடுக்கறாரு. 4 வருஷமா 2 பேரும் சேர்ந்து வாழ, ஒரு நாள் அவனோட பர்த்டேக்காக அவனுக்கே தெரியாம சர்ப்ரைஸ் கொடுக்க இந்த பொண்ணு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் வரவே இல்லை. அவருக்கு போன் பண்ணா வேற ஒரு பொண்ணு போன் எடுக்கிறாங்க. இதை கேட்டு மனசு நொறுங்கி போன அந்த பொண்ணு வேலையை விட்டு அவன் கொடுத்த அடையாளங்கள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்ப முடிவெடுக்கிறாங்க. கரெக்டா இவ லக்கேஜ் எடுத்துட்டு கிளம்புற நேரத்துல அந்த பையன் வந்துடுறாரு.